மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த கரூர் பேச்சு தான் நம்ம ஏற்கனவே இன்றைக்கு காலையிலேருந்தே கரூர் சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த பேச்சுக்களை குறித்து நம்முடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரூர் பேச்சில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள், அவர் அதற்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு வீடியோவாக இருக்கிற விஷயங்களை உள்ள வீடியோ போட்டுட்டு எது உண்மை அப்படின்னு மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம், கடமை நமக்கு இருக்கு ஒரு பத்திரிகையாளனாக. அதனால தான் இந்த வீடியோக்குள்ள மறுபடியும் வந்திருக்கோம். இப்போ ஆக்சுவலாக கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, செப்டம்பர் மாதம் 27ஆம் அந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த உடனே சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பின்னங்கால் பிடலப்பட ஓடி போன ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, சாட்சாத் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய். இவர் தான் பின்னங்கால் பிடலப்பட ஓடி போய் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் கத்துறாங்க, ஐயா இப்ப பாத்தீங்களா 30 பேர் செத்து போயிட்டாங்க. அப்ப இவர் ஏர்போர்ட்ல ஓடும்போது 30 பேர். அதுக்கப்புறம் அது 41 ஆச்சு, 42 ஆச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கான எந்த நிவாரண உதவியும் இதுவரைக்கும் வழங்கப்படலை. அது என்ன நடக்கும்னு தெரியல. அந்த 41 மரணங்கள்லயே 2 பேருக்கு காசு கொடுக்கல. அதே ஒரு அம்மா இன்னும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை விட்டுட்டு போன என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான், வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு காசு கொடுக்குறாங்க, அவனுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்கன்னு அந்த அம்மா கத்திட்டு கிடக்குது. குழந்தை செத்து போச்சு. இதுங்களுக்கு குழந்தை பிறந்தது தான் தப்பு முதல்ல. சரி, ஏதோ கர்மம். இப்ப மக்களை விட்டு ஓடி போறாள் நான் கிடையாது அப்படின்னு வீராவேசம் பேசியாது இல்லையா. ஓடி போய் ஒளிஞ்சதுட்டேன், நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னை பத்தி கேவலமா பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ் மேல ஏறி நின்று வீராவேசம் பேசினாரு. ஓடி போய் ஒளிஞ்சது யாரு? உண்மையிலே இவரு தானே. நீங்க கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பிறகு இந்த வீராவேசமா பேசுற நம்ம வளர்ந்துகட்ட அமைச்சர் ஆதவா இருந்தாலும் சரி, புசியா இருந்தாலும் சரி, நிர்மல்குமாரா இருந்தாலும் சரி, இவர் மேல வழக்கே இல்லைங்க. யாரு? நம்ம ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் இருக்காருல்ல, கல்வித்துறை அமைச்சர், சட்டசபையில காவல்துறை அமைச்சர், சொல்ல வேண்டிய பதிலை சொல்லக்கூடிய ஷேடோ சிஎம், இவங்கெல்லாம் 30 நாள் தலைமறைவு. ராஜ்மோகன் மேல வழக்கே இல்லை, குற்றச்சாட்டுல புகார் இல்லை, ஆனா அவரும் தலைமறைவு. எங்க ஓடி போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல. ஸோ எல்லா கேங்கும் ஓடி போய் ஒளிஞ்சு ஏதோ பங்கருக்குள்ள பதுங்கு குழியில ஒளிஞ்சிருந்த கேரக்டருங்கெல்லாம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னு ஒன்னு ஆணவத்திலையும் திமிரிலையும் ஓவர் பேச்சு பேசுது. திரும்பி பார்க்கணும் வரலாற. நாம என்ன பண்ணோம்? அப்ப அன்னைக்கு ராத்திரி நம்ம எங்க இருந்தோம்? தூங்காம மூச்சிருந்தோம். நம்ம எப்போ போலீஸ் நம்ம பிடிக்கும்னு தெரியலையே. வேக வேகமா பஸ் எடுத்து ஓடி நடு ரோட்ல நின்று 1 மணி நேரம் நடு ரோட்ல பஸ் நின்றுச்சு. அங்க புசியானந்த நடு ரோட்ல இறங்கி விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இதெல்லாம் அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வு தானே. அன்னைக்கு ராத்திரி யாரும் மறுக்க முடியுமா? அப்ப ஓடி போனது யாரு? ஒளிஞ்சது யாரு? ஓடி ஒளிஞ்சது விஜய். சாட்சாத் சோசப்பு விஜய் தான். அதுல மாற்றம் இல்லைல்ல, யாருக்கும் எந்த தப்பும் இல்லைல்ல. ஆக மொத்தம் தான் செய்த தவறை அடுத்த முதல்ல பழி போடுறதுல மிக தீவிரமா இருப்பார். அதனாலதான் ஓடு 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 ராஜா ஓடு, வேட்டக்காரன் வராராம். இவர் வேட்டக்காரன், பயந்து ஓட்டாராம் செந்தில் பாலாஜி. நீ பொய் வழக்கு போடுவீங்க, பிராடுத்தனமா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு வழக்குல, பிராடுத்தன வழக்குல, அயோக்கியத்தனமான வழக்குல அரசு பண்ண பார்ப்பீங்க. நீதியை நிலைநாட்டுற நீதிமன்றத்துக்கு போய் பிணை வாங்கிட்டு வெளியில வராரு. அவன் உங்களை நம்பி நீ ஆளை கூட்டு போய் காலி பண்ணிட்டீங்கன்னா என்னவா பண்ண முடியும்? ஏன்னா செய்யக்கூடிய நபர்கள் தான். பார்க்க வந்த மக்களே நசுக்கி கொள்றாங்க. அந்த பழியே அடுத்தவங்களை பழி போடுறாங்க. ஊர் மக்கள், உலகத்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த 41 மரணத்திற்கு காரணம் விஜயனுடைய தாமதமான, சோசப்பு விஜயனுடைய தாமதமான வருகை. அந்த வருகை காரணமா தான் அவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அதை மடமாத்திக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் மடமாத்திட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமா இவர் சொன்னார் இல்லையா, அதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, காவல்துறை தான் இப்ப என்ன அந்த ஆதவ் வளர்ந்துகிட்டு, நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன், ஆதவ் சொன்ன அதே கருத்தை கொஞ்சமும் மாத்தாம நம்ம சோசப்பு முதலமைச்சர் சோசப்பு விஜயும் சொல்றாரு. காவல்துறை எங்களை கரெக்டா அந்த இடத்துல தள்ளுச்சு, எங்களை கொண்டு போய் அவங்க தள்ளி விட்டாங்க, பிளான் பண்ணி எங்களை அந்த எத்தனை போய் நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய அவுத்து விட்டுருக்காரு இல்லையா. அசிங்கமா இல்லையா சிஎம் சார்? உங்களுக்கு காரி துப்ப மாட்டாங்களா மக்கள் யாரும்? நீங்க பண்ணது எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உலகத்துக்கே தெரியுமே நீங்க பண்ணது.
போலீஸ் சொல்லியும் நீங்க அங்க போயிருக்கீங்கன்றத அன்றைக்கே வெளிப்படுத்திட்டாங்களே. இப்ப இது வந்து இன்னைக்கு கொண்டாந்த வீடியோ இல்லையே, இது அன்னைக்கு பழைய வீடியோ தானே. காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு விளக்கம் சொல்லும் போது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் விஜய் பேசுறாரு. போலீஸ் சொல்லியிருந்தா நினைச்சிருந்தா போலீஸ் நிறுத்திருக்கலாமா? இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுவாங்க. போலீஸ் நினைச்சா மீட்டிங் கேன்சல் பண்ணலாமா? அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண. டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்தா எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர்தான் வந்து அந்த டீமோட பேசி காவல்துறை அதிகாரி மிக தெளிவா சொல்றாரு. மேம்பாலத்துக்கிட்ட வரும்போதே வாகனம் வரும்போதே நாங்க சொல்லிட்டோம், சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம். அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, மைக்கு கிடைக்காது, ஆணி புடுங்க முடியாது, அயோக்கியத்தனம் பண்ண முடியாது, ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது, எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, 41 பேரை சாவடிக்க முடியாதுன்னு இந்த சோசப்பு விஜய் முதலமைச்சர் அங்க போய் 41 பேரை சாவடிச்சிருக்காரு. ஆனா பழி யார் மேல போடுறாரு பாருங்க, காவல்துறை மேல போடுறாரு. முதலமைச்சராக தகுதியே இல்லைங்க, ஒரு செகண்ட் கூட இனிமே நீங்க முதலமைச்சர் இருக்கக்கூடாது. அடிப்படையில எந்த விதமான மனித பண்புமே இல்லாத மகா மட்டமான முதலமைச்சரா இருக்காருங்க. தமிழ்நாட்டினுடைய சாபம் இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு இதற்கு உடனடியாக பதில், உடனடியாக. ஏற்கனவே இது என்ன புதுசா இப்ப இல்ல. அப்ப பழி போடுறதுன்னா மக்கள் மறந்துடுவாங்க, நேத்து பேசுறத மறந்துடுவாங்க, உதாரணத்து இதெல்லாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கே பூமரக் மாதிரி திரும்பும். நீங்க இன்ஸ்டால தானே ஆட்சியை பிடிச்சிங்க, பொய் சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சிங்க, பொய்யா பரப்பி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. அன்னைக்கு செஞ்சது உங்களுக்கு திரும்புது. இன்னைக்கு காவல்துறை அன்னைக்கே சொல்லிருச்சு, மேம்பாலத்திட்ட வண்டி வரும்போதே நாங்க சொல்லிட்டோம் சார், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, போக வேண்டாம், இங்கேயே நிப்பாட்டி பேசுங்கன்னா. இல்ல அந்த இடத்துக்கு போனாதான் ஆணி பிடுங்க முடியும், அந்த இடத்துக்கு போனாதான் மைக்கு கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனாதான் கவரேஜ் கிடைக்கும், அந்த இடத்துல தான் எங்களுக்கு எல்லாமே செட்டப் இருக்கு, நாங்க அங்கதான் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆர்கனைசர்ஸ் எவன் ஆர்கனைசர் சொன்னது எவன்? அப்ப கொலகாரன் அவன் தான். 41 பேர் சாவடிச்சதுக்கு அவன் தான் காரணம். அதை முன்னெடுத்து எடுத்துக்கிட்டு போன பஸ் ஓட்டுநருக்கு உத்தரவு போட்ட ஆதவ அர்ஜுனா மேடையில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ண நம்முடைய முதலமைச்சர் சோசப்பு விஜய், இவங்க எல்லாம் தான் காரணம். அந்த 41 மரணத்திற்கும் மற்றவர்களுக்கும் அவங்க தான் காரணம். இது ஒரு பஞ்சாயத்து இருக்கா? இப்படி இவங்களே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை விட இன்னொரு ஹைலைட் ஒண்ணு, பார்ட்டி ஃபண்டுன்னு தாங்க நான் சொன்னேன். நான் வேற எதுவும் பெருசாலாம் சொல்லவே இல்லைங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள எட்டாம்பாரு ஓட்டம். இனிமே சபாநாயகர்கிட்ட சொல்லி, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே எல்லா கதவையும் சாத்திருங்க, நான் இனிமே பேச போறேன் அப்படின்னு பார்ட்டி ஃபண்டுன்னு சோசப்பு விஜய் சொன்ன உடனே எதிர்கட்சிகள்லாம் ஏஞ்சி வெளியே ஓடி போயிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சட்டசபையில நடந்ததை மறைத்து பொய் பரப்புகிற கேடுகட்ட முதலமைச்சராக சோசப்பு விஜய் இருந்தார்னா இவரை நம்ம எப்படி கூப்பிடுறது? மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன நடந்தது? எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு பேசுறாரு, பார்ட்டி ஃபண்ட் பேசின உடனே. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க
அது மாதிரி பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நாங்க இப்ப என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்களும் அமைதியா கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் அவர் பேசும்போது அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதும் மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. நின்னு பேசுறாரு. தைரியம் இருந்தா சொல்லுங்க. கூச்சல் போடுறது யாருன்னா இந்த தூய சக்தி யோகிய சிகாமணிகள், அந்த கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கூச்சல் போடுறாங்க. அப்ப யோசித்து பாருங்க மக்களை எவ்வளவு தூரம் மடைமாற்றுகிற கேடுகட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மக்கள் எல்லாம் இன்னும் அப்படியே நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னா நம்பிடுவாங்க. எல்லாம் வந்த உடனே அப்படியே கிளீன் ஆயிடுச்சு நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. எவ்வளவோ அயோக்கியத்தனம் பாருங்க. இன்றும் எல்லா இடங்களிலும் எல்லா பஞ்சாயத்திலும் இருக்கதான் செய்யும். எல்லாம் மாறி போச்சா? அப்படியே புரண்டுருச்சா? பாலாரும் தேனாரும் ஓடுதா தமிழ்நாட்டில்? முந்தைய விட மோசமா இருக்குன்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின குடிமகன் இன்னைக்கு கொந்தளிக்கிறான். ஐயா, இன்னைக்கு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க ஐயா. கேள்வி கேட்க முடியல. பெரும் பிரச்சனையா இருக்குன்னு குடிமகனோட பிரச்சனை அது. நார்மலா உழைச்சி களைச்சிட்டு வர மக்கள் வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல. கரண்ட் கிடையாது. கரண்ட் போகுது. எப்ப கரண்ட் போகுது, எப்ப கரண்ட் வருது தெரியல. நிர்வாகம் சீர்கட்டு போச்சு. 55 நாளுக்கு மேல ஆகுது. ஒரு நிமிஷம் கூட ப்ராப்பரான அரசாங்கம் நடக்கல. இது மட்டுமா? இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட காட்டியே ஆகணுங்க. அது என்ன தெரியுமா? அதாவது நம்ம சோசப் விஜய் இருக்கார் இல்லையா, இவர் முதலமைச்சர் ஆயிட்டாராம். எப்படி ஆனாரு? குட்டீஸ் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அக்காட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, தாத்தாட்ட சொல்லுங்க, மாமாட்ட சொல்லுங்கன்னு பேசி சின்ன பசங்க மனசை கலைச்சி இதுவரை யாருமே செய்யாத அயோக்கியத்தனத்தை செஞ்சு பித்தலாட்ட பேர் வழியாக அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிற நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய் இருக்கார் இல்லையா, இவரை குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? கரூர்ல இவர் பேசி கிழிக்கிற அந்த அரசியல் பேச்ச குழந்தைகள் பார்க்கணுமா? எதுக்கு ஸ்கூல்ல போய் நீங்க ஸ்கிரீன் வைக்கிறீங்க? எல்இடி ஸ்கிரீன் வச்சது குழந்தைகள் அறிவியலை கத்துக்கணும், பாடத்திட்டங்களை கத்துக்கணும், பாடங்கள் குறித்து விஷயங்களை அவர்கள் விஷுவலா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஸ்கிரீனை கடந்த ஆட்சி காலத்துல டிஜிட்டல் மயமாக்கி வச்சது திமுக அரசாங்கம். இதை இப்ப கேடுகட்ட பிறவிகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஒண்ணு பாருங்களேன். ஏதோ ஒரு பள்ளியில பாட்டு போட்டா உடனே காப்பிரைட் அடிப்பானுங்க. அதனால சவுண்டை மட்டும் கட் பண்ணிடுறேன் நான். இது எப்பேற்பட்ட கேடுகட்ட தனமா இருக்கு பாருங்க. பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகத்தை பாடங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த போர்டுல இந்த யோகிய சிகாமணி நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய் இருக்கார் இல்லையா, இவருடைய பேச்ச இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுமா? குழந்தைகள் பார்த்து அறிவை வளர்த்துக்கணுமா? என்னத்தை அறிவை வளர்த்துக்கணும்? எதை வளர்த்துக்கணும் தெரியுமா? அதையே நானே காமிக்கிறேன். இப்படி இவர் பேசும்போது இன்னொன்னு சொல்றாருங்க. என்ன பேசினாரு தெரியுமா? இருங்க, அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மக்கள் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குழந்தைகளுக்கு எதை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு தெரியுமா? இவர் பேச்ச இப்ப போடுற இதைத்தான் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. மக்களை பாருங்க. அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஒரு திருப்பி அந்த திருப்பி இல்ல, இந்த திருப்பி. ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இதுக்கு இந்த கூட்டம் கேடுகட்ட கீழே உட்கார்ந்து இருக்கிற மானங்கட்ட சூடு சொரணை இல்லாத தற்கூரி கூட்டம்
அப்படியே ஆரவாரம் பண்ணி இவர் ஏதோ பெருசா அப்படியே பெரிய சயின்ஸ் நிரூபிச்சு எடிசன் அவார்டு வாங்கியிருக்காரு, நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, பெரிய ஆணி புடுங்கிட்டாரு. அதை வந்து அவர் சொல்றாரு, அது அப்படியே ஆரவாரம். என்ன சொன்னாரு தெரியுமா? தெரியலையா உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு? ஒண்ணு கூட புடுங்க முடியாதுன்றாரு. ஒரு முதலமைச்சர் பேச்சாங்க இது? முதலமைச்சர் இப்படியா பேசுவாரு? ஆபாசமா அருவருப்பா இப்படியா பேசுவாரு? இந்த பேச்சை தான் குழந்தைகளுக்கு லைவா காமிக்கிறானுங்க. இந்த தற்குறி கூட்டம் லைவா காட்டுது. நம்ம இவர் இருக்காரு இல்லையா, யாரு, நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், அவர் சொன்னார் கல்வி நிலையத்துக்குள்ள அரசியல் போகக்கூடாது, கொடி போகக்கூடாது, ஆணி புடுங்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வெண்ணைக்கு அங்க வந்து நீங்க வந்து அந்த எல்இடியில அதை காமிச்சிங்க. இப்ப முதலமைச்சர் சோசப்பு விஜய் பேசுறத அந்த குழந்தை பார்த்து என்ன தெரிஞ்சுப்பான்? இன்னும் ஒன்னும் புடுங்க முடியாதுன்றத தெரிஞ்சுப்பான். அவன் அறிவு வேணாமா? அசிங்கமா இல்லையா? கேடுகட்டத்தனமா இல்லையா? இதான் நீங்க பண்ற அரசியலா? இந்த ஆணவ அரசியல் கண்டிப்பாக சீக்கிரமாக இதே மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிற நாள் ரொம்ப தூரத்துல கிடையாது. கண்டிப்பா நடக்கும். மக்களே, இந்த அரசை பத்தி பேசி பேசி நம்ம டயர்டா வரும். ஆனா இந்த கேடுகட்ட ஆட்சி துப்புனா தொடச்சுக்கிற கேரக்டராக தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கானுங்க. செய்யறதுதான் செஞ்சுட்டு இருக்கானுங்க. மக்களுக்கு நல்லது பண்ற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கடானா அதை விட்டுறானுங்க. எப்ப பார்த்தாலும் சொரியறது. திமுக தீய சக்தி சொரிஞ்சு தானே வந்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீங்க சுகமா இருக்குன்னு சொரிஞ்சுக்கிறீங்க. உண்மை யதார்த்தத்தை சொல்றேன். உங்களுக்கு நீங்களே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சுகமா இருக்குன்னு? அது இப்ப சுகமா இருக்கும். அது காயமாகி அது ஆறாம போகும்போது அது ரணமாகி ஒரு காலத்துல நீங்க இல்லாமையே போயிருவீங்க. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அயோக்கியத்தனம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மக்களே, பயங்கரமா ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டா இன்னைக்கு அந்த கூட்டம் நடந்திருக்குது. ஏன்னா நமக்கு இல்ல டிசப்பாயிண்ட், சோசப்ப விஜய்க்கு அவர் எதிர்பார்த்த கூட்டம் வரல. ரோட் ஷோ வந்து பல்ல காட்டிருச்சு. எங்க போனாலும் மக்கள் கூட்டம் இல்ல. கடந்த முறை வந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் காணோம். கோஷம் இல்ல, ஆரவாரம் இல்ல, எதுவுமே இல்ல. கடமைக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன். ஏன்னா நீதிமன்றமும் சில வழிகாட்டு விதிமுறைகளை சொல்லிருச்சு. பயங்கர சிக்கல், ஒன்னும் பண்ண முடியல. பல்ல காட்டிருச்சு, பல்பு வாங்கிட்டாரு. பூரா பேசுற எவனும் சரியா பேசல, இவரே சரியா பேசல. ஆக மொத்தம் இன்றைய கூட்டம் பல்லை காட்டி விட்டது, பல்பு வாங்கி விட்டது. வேற என்ன சொல்றது? நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குங்க. குட்டி குட்டியா நிறைய வைரல் வீடியோக்கள் இணையதளத்துல வந்துகிட்டே இருக்கு, எக்ஸ் தளத்துல. அதெல்லாம் உங்க கவனத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். சோ நான் பார்த்த வகையில நம்முடைய நேயர்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன் அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.